அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னும் ஒரு புதிய நாளை கூட நாங்கள் காணும்படியாக என் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் அப்பா போதை பழக்கங்களுக்கு, அப்பா குடி பழக்கங்களுக்கு, இன்னும் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்வை கெடுத்து கொள்கின்ற அநேக அன்பு உள்ளங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா பாவ பழக்கம் என்று தெரிந்தும் அப்பா தங்களுடைய தகப்பனே சுய இன்பத்திற்காக அப்பா இந்த மது போதையில் அப்பா அடிமைப்பட்டு வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இதனால் அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், அப்போ அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வளவாக தகப்பனை கேள்விக்குறியாய் இருக்கிறது தகப்பனே. அதை உணர்ந்து அந்த பாவ பழக்கத்திலிருந்து அப்பா அவர்கள் மீண்டு வரக்கூட என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. அப்படியான மெய்யான வார்த்தையை கொண்டு அப்போ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆவியானவர் தாமே இந்த போதை பழக்கங்களுக்கும் குடி பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு அப்பா எவ்வளவான பேர்கள் அப்பா அப்பா சொற்ப வயதிலும் அப்போ அவர்கள் மடிந்து போகிறதான சூழ்நிலை, மரணத்தை சந்திக்கின்றதான சூழ்நிலைகள், எத்தனையோ குடும்பங்கள் அனாதைகளாக்கப்படுகின்றதான சூழ்நிலைகள் தகப்பனே. அன்பின் ஆவியானவர் தாமே கிருபியாய் மனம் இறங்கி அந்த போதை பழக்கங்களுக்கு அவர்கள் இனிமேலும் அவர்கள் அடிமைப்பட்டு தங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு, தன்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. வல்லமையாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் தொட வேணுமா கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். என் ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர், என் ஆண்டவர் கனிவுமிக்க ஆண்டவர், என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாவ பழக்கத்திலிருந்து அந்த அடிமை வாழ்விலிருந்து நீர் விடுதலையை கொடுக்க வந்தீரே. அப்படியான விடுதலை இன்றைய நாளிலும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி நீர் செய்ய போயிருக்கிறவைகளுக்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பாவ பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறக்கூட அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் அப்பா நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமேன்.